நம்ம தமிழ் சினிமால இருக்கிற ஹீரோயின்ஸ்லாம் தன்னோட பர்சனாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக ஏகப்பட்ட சர்ஜரியும் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. அப்படி நம்ம தமிழ் சினிமால சர்ஜரி பண்ணி தன்னை அழகாக்குன டாப் 10 ஹீரோயின்ஸை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல 10வது ஆக்ட்ரஸ் காஜல் அகர்வால் தான் இருக்காங்க. பழனி மூவி மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான இவங்க விஜய், அஜித், சூர்யான்னு முன்னணி நடிகர் கூட எல்லாம் நடிச்சிருந்தாலும் ஒரு கட்டத்துல தன்னோட அழகை இன்னும் கிளாமரா காட்ட அமெரிக்கால 15 நாள் ஸ்டே பண்ணி ஒரு ஃபேஸ் கரெக்ஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு சினிமாலையும் ஹிந்தி சினிமாலையும் தன்னோட கால் தடத்தை பதிச்சு மறுக்க முடியாத ஒரு ஹீரோயினா வளம் வந்துட்டு இருக்காங்க. தப்பு பண்ணா கண்டிச்சு விடு, முடியலன்னா மன்னிச்சு விடு. இந்த லிஸ்ட்ல 9வது நடிகை நயன்தாரா தான் இருக்காங்க. ஐயா மூவி மூலமா தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஃபேமிலிகளா அறிமுகமான இவங்க நம்ம விஜய், அஜித், சூர்யான்னு பிரபல நடிகர்களோட படங்கள்ல நடிச்சிருந்தாலும் உடல் எடை காரணமா ஹீரோயின் ரோல்ல இருந்து இவங்களை ஆரம்ப கட்டத்துல தவிர்த்திருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு லைபோசக்ஷன்ங்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல இவங்களோட மூக்கு ரொம்ப பொடப்பாவே இருக்கும். இதுக்காக ரைனோபிளாஸ்டிங்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இவங்களோட மூக்கு மட்டும் இல்லாம இவங்களோட உடம்பும் நல்லாவே மெலிஞ்சிருக்கும். தண்ணி அடிக்கலாமா? நீங்க ஏதோ சொன்னீங்க, சரக்கு அடிக்கலாமான்னு கேட்டேன். இந்த லிஸ்ட்ல 8வது ஆக்ட்ரஸ் சமந்தா தான் இருக்காங்க. பானா காத்தாடி படம் மூலமா நம்ம தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான இவங்க தன்னோட அழகை மெயின்டைன் பண்றதுக்காகவே மூக்குக்கு ரைனோபிளாஸ்டி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு லிப்ஸுக்கு சில ஃபில்லர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அழகான ஹீரோயினா தெரியறதுக்காகவே பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு தரமான ஃபுட்டும் பயங்கரமான எக்ஸசைஸும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னையா சொல்ற நீ? இந்த லிஸ்ட்ல 7வது ஆக்ட்ரஸ் அசின் தான் இருக்காங்க. இவங்க பண்ண ஒரு ட்ரீட்மெண்ட் இவங்களை ஃபீல்ட் அவுட்டாகவே வச்சிருச்சு. இவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் பாத்தீங்கன்னா அசின் ரொம்பவே அழகா இருப்பாங்க. பெரிய பெரிய முன்னணி நடிகர்கள் கூட எல்லாம் நடிச்ச இவங்க தன்னோட லிப்ஸ் அழகா காட்ட மேல் உதட பெருசாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறமா பாலிவுட்ல காலடி எடுத்து வச்சு இவங்க மார்க்கெட் டவுன் ஆகி எந்த படத்துலயும் நடிக்காம கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. நான் ஒன்றும் ஓவரா மேக்கப் போடல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு. இந்த லிஸ்ட்ல 6வது நடிகை ஸ்ருதிஹாசன் தான் இருக்காங்க. 7ஆம் அறிவு படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான இவங்க நிறைய காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிருக்கேன்னு ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. Do what you want with your body and I do. I don't promote it. இவங்க தன்னோட மூக்க அழகுபடுத்த ரைனோபிளாஸ்டி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கிளாமரா தெரியறதுக்காக அப்பர் லிப்ஸுக்கு லைட்டா ஃபில்லர் பண்ணி உதட கொஞ்சம் பெருசாக்கி இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல 5வது ஆக்ட்ரஸ் த்ரிஷா தான் இருக்காங்க. நம்ம த்ரிஷாவோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஜா லைன் ஷேப்லெஸ்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களோட முந்தைய படங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரீசெண்டா வர்ற படங்கள்ல த்ரிஷா ரொம்பவே கலரா இருக்காங்க. இதுவும் இவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னு ஒரு காரணமா சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்ல 4வது ஆக்ட்ரஸ் அனுஷ்கா தான் இருக்காங்க. சின்ன வயசுல கொழு கொழுன்னு இருந்திருந்தாலும் ஹீரோயினான பிறகு டயட்லாம் மெயின்டைன் பண்ணி பாடியோட ஷேப்பை ரொம்பவே அழகா வச்சிருந்தாங்க. ஆனா சைஸ் 0ங்கிற படத்துக்காக வெயிட் போட்ட இவங்களால மறுபடியும் நார்மல் ஷேப்புக்கு வர முடியல. எக்ஸசைஸ் எதுவும் கை கொடுக்காதனால இவங்க லைபோசக்ஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணி மறுபடியும் ஸ்லிம் ஆயிட்டாங்க. நீ அந்த சமாதியில இருந்து வெளியவே வர முடியாதுடா. முடியாது. இந்த லிஸ்ட்ல 3வது ஆக்ட்ரஸ் ஸ்ரேயா சரண் தான் இருக்காங்க. எனக்கு 20 உனக்கு 18 மூவி மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான இவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் ஃபேஸ் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். ஆனா இப்போ ஃபேஸ் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இதுக்காக மூக்குக்கு நோஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரீட்மெண்ட்டும் அப்பர் லிப்ஸுக்கு ஃபில்லர்ஸ் பண்ணி உதட பெருசாக்கி இருக்காங்க. இதனாலதான் இவங்களோட பர்சனாலிட்டி இன்னும் வேற லெவல்ல இருக்கு. இந்த லிஸ்ட்ல 2வது ஆக்ட்ரஸ் தமன்னா தான் இருக்காங்க. கல்லூரி படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆன இவங்க தன்னோட அழகை இன்னும் அதிகமாக்க நோஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரீட்மெண்ட்டும் லிப்ஸுக்கு ஃபில்லர்ஸ் பண்ணி உதட நல்லா பெருசாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவாலா சாங் மூலமா வேற லெவல்ல ட்ரெண்டிங்கும் ஆயிட்டாங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா லெஜெண்ட் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி தான் இருக்காங்க. இவங்க தான் தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் ஃபேசியல் கரெக்ஷன் பண்ணி தன்னை அழகா காமிச்சவங்க. இவங்க நோஸ் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கின் ஒயிட்டனிங் பண்ணி அவங்களோட ஒரிஜினல் கலர்ல இருந்து சேஞ்ச் ஆகியிருக்காங்க. இதே மாதிரி தமிழ் சினிமால இருக்கிற முன்னணி நடிகர்கள் பண்ண பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணிருங்க.